7ஆம் வகுப்பு இயல் 9 தமிழ் புக்கில் உள்ள இயல் 9ஓட புக் பேக் கொஸ்டின் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மனித வாழ்க்கையில் தேவைப்படுவதாக இயேசுநாதர் கூறுவது பொறுமை. சார்ந்த குணம் உடையவர்கள் டேஷ் முழுவதையும் பெறுவர், உலகம் முழுவதையும் பெறுவர். மலையளவு எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மலை கூட்டல் அளவு. தன்னாடு எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தன் கூட்டல் நாடு. இவை கூட்டல் இல்லாது என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இவை இல்லாது. சாந்தம் அப்படின்னா அமைதி, மகத்துவம்னா சிறப்பு, தாரணினா உலகம், இரக்கம்னா கருணை. ஒன்று கூடு கெட்ட தெரியாத பறவை குயில். குயிலுக்கு தான் கூடு கெட்ட தெரியாது. தானொரு எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தான் கூட்டல் ஒரு. காயிதே மில்லத் டேஸ் பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தார். எளிமை, எளிமையின் வடிவமா காயிதே மில்லத் திகழ்ந்தார். காயிதே மில்லத் எனும் அரபு சொல்லுக்கு டேஸ் என்று பொருள், சமுதாய வழிகாட்டி. விடுதலை போராட்டத்தின் போது காயிதே மில்லத் டேஸ் இயக்கத்தின் கலந்து கொண்டார். ஒத்துழையாமை. காயிதே மில்லத் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பேசிய இடம் நாடாளுமன்றம். எதிரொலித்தது எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது எதிர்கூட்டல் ஒலித்தது. முதுமை கூட்டல் ஒளி என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் முதுமொழி. பொருளின் பெயர் அதன் உறுப்புக்காகி வருவது பொருளாகு பெயர். இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது சினையாகு பெயர். மழை சடசடவென பெய்தது என்பது இரட்டை கிளவி. அடுக்கு தொடரில் ஒரே சொல் எத்தனை முறை வரை வரலாம்? அடிக்க வரலாம். 4 முறை வரை அடிக்க வரலாம்.